Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம வாட் இஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் சாட் ஜிபிடி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போதைக்கு வந்து நவம்பர் 2022 தான் ரிலீஸ் ஆனிச்சு. ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு ஏஐ போட்டுன்னு சொல்லலாம், சேட் போட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட 10 மில்லியன் யூசர்ஸை வந்து தொடர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் எடுத்துக்கிடுச்சு. ஆனால் இந்த சேட்போட் பார்த்தீங்கன்னா வித்தின் என்ன சொல்கிற ரிலீஸ் ஆகி ஒரு 1 or 2 டேஸ்லேயே இது வந்து 10 மில்லியனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. எக்ஸாக்டாக தெரில எப்போ இது வந்து 10 மில்லியனை ரீச் ஆனிச்சு. பட் ஷார்ட் டைம் பீரியடில் இதுதான் நம்பர் 1 இப்போதைக்கு அதிகமான அளவில் சைன்அப் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அப்படின்றது ஒன்று. ஓகேங்களா? இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நான் என்னையை பொறுத்தளவு இது வந்து ஃபீச்சர் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து தான் வேறு டைமென்ஷனில் நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்க போது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆக போகுது. ஒன் சைடு க்ளவுடாக இருந்தாலும் அந்த க்ளவுடு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் ரொம்ப வளர்ந்து வரும். மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே அது வந்து பயங்கரமான வளர்ச்சி இருக்கும் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன், இது எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படின்றத. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன சாட் ஜிபிடி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறதுனா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிபிடினா. ஓகேங்களா? லாங்குவேஜ் மாடல் அப்படின்பாங்க. ஆக்சுவலி இது என்னென்னா ஹியூமன் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்வர்சேஷன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதான். எதுவுமே ஒருத்தரோட நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ரிப்ளை வரும், இல்லை அவர் கேட்குறதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுப்பீங்க. இந்த மாதிரியான இதுதான் வந்து கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சாட் ஜிபிடி ஹேஸ் பீன் ட்ரைன்ட் ஆன் ஏ லார்ஜ் டேட்டா செட் ஆஃப் ஹியூமன் கான்வர்சேஷன்ஸ். ஸோ இதை வந்து இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு லார்ஜ் டேட்டா செட், சும்மா சாதாரண டேட்டா செட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த சேட் போட்டை அதை வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு இவங்களோட சேட் போட்டை வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லார்ஜ் டேட்டா செட் எல்லா இதையும் வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஏஐ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆன்சர் கொடுக்கும். ஸோ இது யார் டெவலப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப் பை OpenAI கம்பெனி. ஓகேங்களா? இவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த சேட் போட்டை வந்து. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போவே ஆல்ரெடி சேட் போட் இருக்குது. எங்கேனா இருக்குது, எங்கெங்கே பார்த்துருப்பீங்க, பேங்கிங்கில் பார்த்துருப்பீங்க. பேங்கிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சாட் போட்டிருக்கும். நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அது ரிப்ளை. அது எப்படின்னா அது வந்து ப்ரீ டிஃபைன் கொஸ்டின்ஸாக வச்சுக்குருவாங்க. அது எப்படின்னா இதுதான் கொஸ்டின்னு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது, இது வந்து டைனமிக்காக நடக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பே டீமே எடுத்துக்கோங்க. நான் பே டீமில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போனோன்னா அங்கே வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஒரு கால் பண்ணி ஒரு டெலிகாம் அசிஸ்டண்ட் எடுத்து பேசி நம்ம கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த சாட் போட் வந்ததுக்கப்புறம் பே டீமில் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூவை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. எல்லாமே கொஸ்டின்ஸ் பேஸ்டாக வரும். நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதில் எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவங்க மாற்றிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்ட் இன்டர்நெட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ சேட் போட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சாட் ஜிபிடினா என்னென்னா இது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அல்காரிதம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சு. இது ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக பேசப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அபரிபிரமான வளர்ச்சின்னு சொல்கிறத விட இவங்க வந்து டெவலப் பண்ணுற அல்காரிதம் வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டெமோவாக காட்டினேன்னா நீங்களே அதை வந்து அசந்துருவீங்க. அது இன்னொரு வீடியோவில் தான் சொல்ல முடியும். நான் என்னோட ப்ராஜெக்டில் நான் எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் எப்படிலாம் இது ரிப்ளேட் பண்ணுது அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்த்தா தான் புரியும். ஸோ இது வந்து வாட் இஸ்ன்றதுனால ஷார்ட் டேர்ம் அவங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க இது OpenAI வந்து சாட் ஜிபிடி வந்து கூகுளோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. கூகுள் அதோட லெவல் வேறு, இதோட லெவல் வேறு. கூகுளில் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் உங்களுக்கு தெரியணும், என்ன தெரியும்னா ஹவு டு ரைட் ரெஸ்யூம்
அப்படின்றத டைப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விச் இஸ் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் டு மேக் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா கூகுளில் ஒரு 4-5 வெப்சைட் வரும் ஃபர்ஸ்ட் பேஜில், அதுக்கடுத்து செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்டுக்கு அது வந்து ரீடைரக்ட் ஆகும் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் எந்த வெப்சைட்டை போய் பார்க்குறீங்களோ அதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா 4-5 வெப்சைட்டை போவேன், 4-5 வெப்சைட்லேயும் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏதாவது ஒரு நாலேஜ் கேதர் பண்ணணும்னா, C# வேறு டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான ஏதாவது பண்ணணும், எல்லா வெப்சைட்லையும் போய் படித்து பார்ப்பேன். ஆனால் OpenAI அப்படின்னா இது வந்து சேட்னால, இந்த ChatGPTனால ஒன்லி ஒன் ஆன்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஆன்சர்ஸ் வராது. ஓகேங்களா? இப்போ பெஸ்ட் சாஃப்ட்வேர்னு கேட்டிங்கன்னா அவங்க 4 சாஃப்ட்வேர், மொத்தம் 5 சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க, இதுதான் பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு. நம்ம அதே கூகுளில் பார்த்தோன்னா வேறு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 1 2 3 பெஸ்ட் சாஃப்ட்வேர் வேறு கொடுத்துருப்பான். இன்னொரு சைட்டு போனீங்கன்னா அவன் வேறு கொடுத்துருப்பான். இதுதான் கூகுளுக்கும் இதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட். பட் இதை ஓவர் கம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து தனி லெவலாக கொண்டுட்டு போவாங்க இந்த ChatGPT. அதே சமயத்தில் கூகுளும் வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களும் இந்த ஏஐ ரிலேட்டடான ரிசர்ச்சுக்கு அவங்களும் இதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. ஸோ OpenAIன்றது இது ஒரு கம்பெனி, அவங்க கிரியேட் பண்ணது அந்த ChatGPT. இது எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். இதுதான் openai.com போயிருங்க. ஸோ போனோடனே அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்களோட வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் அவங்களோட பிளாக் எல்லாமே படித்து பாருங்கள், இது என்ன ரிலேட்டடானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இன்ட்ரோடக்ஷன் ChatGPT அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த ட்ரைன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரைன் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா லாகின் பண்ணணும், செகண்ட் டைம் தேவையில்லை. ஸோ லாகின் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை லாகின் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண பிறகு chatbot ஓப்பன் ஆகும். நான் எப்படின்னு காட்டுறேன். லாகின் பண்ணுறதுக்கு நான் கூகுளே செலக்ட் பண்ணிட்டேன், நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கூகுள் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி chatbot ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இங்கெல்லாம் பார்க்கலாம், நான் கிளியர் கன்வர்சேஷன்ஸ் கொடுத்துட்றேன் ஒரே நிமிஷம். ஏன்னா நான் யூஸ் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இங்கே லெஃப்ட் சைடில் காட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ChatGPT. ஸோ இதில் நீங்கள் என்ன வேணுமாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். சப்போஸ் உங்கள்ட்ட ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சஜஷன் கொடுக்கும், இந்த ரெஸ்யூம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு. இல்லை ஒரு ரெஸ்யூமை வேலிடேட் பண்ணணும்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய இருக்குது. நான் பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு விச் இஸ் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் டு மேக் யூடியூப் வீடியோஸ். ஓகேங்களா? இப்படி டைப் பண்ணுறேன். ஸோ அப்படி டைப் பண்ணோன்னே அது பாருங்களேன் எப்படி அதோட ரிப்ளை பாருங்கள். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து ரியாக்ட். இது எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட், வந்து ப்ரீ டிஃபைன் கொஸ்டின் ஆன்சரில் அந்த அளவுக்கு உங்களோட அல்கிரதம் இருக்குது. ஸோ இது வந்து என்னை கேட்டால் வேறு லெவலில் இது வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த அல்கிரதம். ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இது நான் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நான் வந்து C# யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். C#, ஓகேங்களா? C# ஃபார் லூப் அப்படின்னு போடுங்க. சும்மா ஃபார் லூப்னு போட்டு டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ உடனே என்ன ஆகிடும், ஃபார் லூப் சம்மந்தமான இது உங்களுக்கு வரும். அந்த சின்டெக்ஸை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கோடிங் எல்லாமே வரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரில, இதில் போய் டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் சம்மந்தமான வீடியோஸ் இன்னொன்று வருது, அதில் தெளிவாக சொல்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார் லூப்பில் இன்சுலேஷன் செஷன், கண்டிஷன், ஐட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது இவ்வளோ தான். இதே மாதிரி நீங்கள் ஒரு டெல்ல போயம், லவ் லெட்டர் எழுதணும், ரெஸ்யூம் எழுதணும், இல்லை லீவ் லெட்டர் எழுதணும், இந்த மாதிரி எது வேணுமானு கேளுங்க, இது வந்து கரெக்டாக சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ நான் கேட்டேன், என்னோடய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பவர் டார்கெட் ப்ரைஸ் சொன்னால் டாடா பவர் சாட் போட்டுருவோம். டாடா பவர் ப்ரைஸ் அனலைஸ் போடுவோம். ஓகேங்களா? இப்படி போடுவோம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? நான் என்ன கொடுத்துருந்தேன்,
ஸோ இது டாடா ப்ரவர் ப்ரைஸ் அனலைஸ்ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதை நீங்கள் அது வந்து எப்படி எடுத்துக்கிடுச்சுன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ப்ராடக்டை எடுத்துக்கிறாம அது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இது கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் நாட் appropriate for me provide analyze recommendation on a specific stocks or the prices. Stock price influenced by the wide range of factors including economic conditions. பாருங்க இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து ரியாக்ட் பண்ணும். இது சம்மந்தமான நீங்கள் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது என்ன சொல்லும், about to continue to the previous question, so just this is the another answer அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தேவையில்லை, இது ரொம்ப ஈஸி தான். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ சேட்டுன்னு கொடுங்க. இங்கே வந்து வேறு மற்ற எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி இது வந்து இப்போ தான் வந்து பீட்டா வெர்ஷனை டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து அப்படியே ஹேங் ஆயிரும். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல சாஃப்ட்வேராக தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் இந்த கம்பெனி OpenAI. வேற ஒன்றும் இல்லை, எலான் மஸ்கோட ஒருத்தர் சேர்ந்து இந்த இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஐ மீன் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு இதில் அல்கரதம் இன்க்ளூட் பண்ணி பயங்கரமான அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நான் படித்து பார்த்த வரைக்கும் ஏஐலாம் நம்ம இப்போ தான், நானும் புதுசு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங்லாம் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில் வீடியோ இன்னொரு வரும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது ஒரு டவுட்ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டைம் கிடைக்கும் போல் ரிப்ளை பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.